ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியமைக்க போதிய பெரும்பான்மை இல்லை என்பதை விஜயிடம் ஆளுநர் விளக்கியிருக்கிறார். ஆட்சியமைக்க தேவையான பெரும்பான்மையை தமிழக வெற்றிக் கழகம் நிரூபிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியமைக்க போதிய பெரும்பான்மை இல்லை என்பதை விஜயிடம் ஆளுநர் விளக்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவழைத்து சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒரு சந்திப்பை இன்று மேற்கொண்டிருந்தார். இந்த சந்திப்பிலே ஆளுநர் தரப்பிலிருந்து சில விளக்கங்கள் விஜய்க்கு வழங்கப்பட்டதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது விஜயுடனான சந்திப்பு, அந்த சந்திப்பின் பொழுது நடைபெற்றது என்ன என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். அதன்படி இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜயை வரவழைத்து சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை விஜய்க்கு கூறியதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இடங்கள் இல்லை, மேலும் அவர் கூட்டணி முறையில் ஒரு சில கட்சிகளிடம் ஆதரவை கோரியிருந்தாலும் கூட இதுவரை அவர் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களை நிரூபிக்கவில்லை என்பதை எடுத்து கூறியிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஆளுநரை விஜய் சந்தித்திருந்த பொழுது சில புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. இன்றைய நாளில் சந்திப்பின் பிறகாக ஆளுநர் மாளிகை தரப்பில் அந்த சந்திப்பு குறித்த விளக்கத்தையும் வழங்கியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை ஒரு பதிவை செய்திருக்கின்றது. விஜயிடம் தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அளவு பெரும்பான்மை இடங்கள் இல்லை என்பது மட்டுமல்லாமல், அந்த பெரும்பான்மை இடங்கள் இருந்தால்தான் விஜய்க்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார் தமிழ்நாடு ஆளுநர் என்பதையும் அதிகாரப்பூர்வ ஒரு விளக்கமாகவே வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எனவே தவேக தலைவர் விஜய் இதுவரை ஒரு 112 என்ற அளவில் உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார். இந்த எண்ணிக்கை 117 உயரும் பொழுதுதான் அவர் ஆட்சி அமைக்க முடியும். எனவே கூடுதலாக 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் ஆதரிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்த கட்டமாக அந்த ஆதரவை குறைந்தபட்சம் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றால் மட்டும்தான் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஆளுநர் மாளிகை வெளிப்படையாக தெளிவாக தங்களுடைய விளக்கத்தை வழங்கிவிட்டார்கள். அதிகாரப்பூர்வமாகவே ஆளுநர் மாளிகை விஜய் குறித்த இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. விஜய் இன்று தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்தார் எனவும், அந்த சந்திப்பின் பிறகாக விஜயிடம் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்குரிய நடைமுறைகள் என்ன, எண்ணிக்கை என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை ஆளுநர் மாளிகை வழங்கியதாகவும், அதே நேரம் அந்த எண்ணிக்கை இதுவரை விஜயிடம் இல்லை என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார் ஆளுநர் என்ற தகவலையும் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்டவர்களை அழைத்து பேச இருக்கின்றார். அந்த சந்திப்பின் பொழுது பதவியேற்பு தொடர்பான சில விஷயங்கள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் ஆளுநர் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் விஜயுடனான சந்திப்பு தொடர்பாக ஆளுநர் மாளிகை இந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தை தந்திருக்கின்றது. இரண்டாவது முறையாக இன்று ஆளுநரை விஜய் சந்தித்த நிலையில் லோக் பவன் தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். இந்த விளக்கத்தின் மூலமாக விஜய் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே 112, 113 என்ற அளவில் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க முடியாது என்று ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்பொழுது ஆளுநர் மாளிகையும் அதை உறுதி செய்திருக்கின்றது. நேற்று விஜய் சந்தித்து சென்ற பிறகு பல்வேறு கேள்விகள் ஆளுநரை முன்வைத்து அரசியல் கட்சியினரால் எழுப்பப்பட்டன. ஆளுநர் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது, தனிப்பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியை அழைத்து அவர்களை பதவியேற்க வைத்து அதன் பிறகு ஒரு காலக்கெடு வழங்கி அதன் தொடர்ச்சியாகத்தான் சட்டப்பேரவைக்குள்ளாக உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தொடர்ந்து கொள்ளுங்கள் என்ற வாய்ப்பை வழங்க வேண்டுமே தவிர ஆளுநர் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது பெரும்பான்மை தொடர்பாக என்ற ஒரு கருத்தை எல்லாம் பல அரசியல் கட்சிகள் கூறியிருந்தார்கள். எனவே தமிழ்நாடு ஆளுநர் உட்பட ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பதவியேற்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதானே தவிர அவர்கள் சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமே தவிர
இந்த ஆளுநர் மாளிகையில் எல்லாம் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக அரசியல் கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதுபோன்ற விமர்சனங்கள் பொது வழியில் முன்வைக்கப்பட்ட நிலையில்தான் ஆளுநர் இன்று திடீர் அழைப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து 2வது நாளாக இன்று காலை விஜய் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பில் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். ஆளுநர் மனமாற்றம் அடைந்திருக்கின்றாரா, நேற்று இருந்த நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்து விட்டாரா, தனிப்பெரும்பான்மை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 113 உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அரசு அமைப்பதற்கு ஆளுநர் உடன்பட்டு விட்டாரா, அதன் காரணமாகத்தான் விஜய் வர செய்திருக்கின்றாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்த நிலையிலேயே ஆளுநர் மாளிகை சென்ற விஜய் சில நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்டார். அதன் பிறகு ஆளுநரை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார். ஆளுநர் தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார். அதன்படி ஆளுநர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து 117 இடங்களில் பெரும்பான்மை என்ற ஒரு நிலையை எட்டினால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முடியும். எனவே விஜய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட 5 உறுப்பினர்களுடைய ஆதரவு அவசியமாகப்படுகின்றது. எனவே அந்த 5 உறுப்பினர்களுடைய ஆதரவை விஜய் பெற்று வந்தால் மட்டும்தான் விஜய் ஆட்சி அமைப்பதற்கோ அல்லது அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கோ தன்னுடைய அனுமதி கிடைக்கும் என்ற ஒரு தகவலை ஆளுநர் கூறியிருக்கிறார். இது குறித்து ஆளுநர் மாளிகை இப்பொழுது அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள். சி ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவரை ஆளுநர் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பின் பொழுது இந்த கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டதாகவும் இதுவரை விஜயால் தனக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை நிரூபிக்க முடியவில்லை என்பதை ஆளுநர் அவரிடம் நேரடியாக எடுத்து கூறியதாகவும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தாவேகா தலைவர் விஜய் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியிலான நகர்வுகளை ஒரு பக்கம் மேற்கொண்டாலும் சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தாவேகா அடுத்து ஒரு சில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கும் தயாராகி வருகின்றார்கள். வல்லுநர்களோடு, அதாவது சட்டப்பூர்வ வல்லுநர்களோடு, வழக்கறிஞர் அணியினரோடு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேசப்பட்டு வருகின்றது. ஆளுநர் மாளிகை தந்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் நீதிமன்றம் செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழக அரசியலிலே அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே அந்த பெரும்பான்மைக்குரிய தனித்த பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி அழைப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஆளுநருக்கு உண்டு. அதை ஆளுநர் அடுத்த கட்டமாக பயன்படுத்த போகின்றாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஆளுநர் மாளிகை இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக விஜய் இதுவரை ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை இடங்களை பெறவில்லை என்பதை வெளியிட்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை தாங்கள் பெறவில்லை என விஜயிடம் கூறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். தொடர்ந்து ஒரு குழப்பமான நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. தாவேகா எவ்வாறு ஆட்சி அமைக்கப் போகின்றது என்பது ஒரு சவாலான விஷயமாக மாறி இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருந்தாலும் இதுவரை தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் இசைவு தெரிவிக்கவில்லை. தனிப்பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சியை அழைத்து அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஆளுநருடைய மரபாக இருந்து வரும். நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.